மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் பல்லாவரத்தில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் தலைமை வகித்த இந்த கூட்டத்தில் கழக மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. வளர்மதி கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் டி.கே.எம். சின்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப. தன்சிங் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். கடலூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சிதம்பரத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கே.ஏ. பாண்டியன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இதில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், மாநில அம்மப்பேரவை செயலாளர் கே.எஸ்.கே. பாலமுருகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அவர், நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் அவலங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியை முதலமைச்சராக்க அயராது பாடுபட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவது குறித்தும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பணியாற்ற வேண்டிய யூகங்கள் குறித்தும் கழக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், கழக மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வளர்மதி, கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழா ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் குமரி மாவட்ட செயலாளர் ஜான் தங்கம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இக்கூட்டத்தில் மாவட்ட கழக அவைத்தலைவர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் இதற்கு தலைமையேற்று கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். தகவல் தொழில்நுட்ப ஆணி மூலம் திமுகவின் அவல நிலையை மக்களுக்கு எடுத்துரைத்து 2026 அதிமுக மகத்தான வெற்றி பெற உழைக்க வேண்டுமென நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நெல்லை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினருமான இசக்கி சுப்பையா இக்கூட்டத்திற்கு தலைமையேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மாவட்ட மாநில கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர்.